ஹலோ, காந்தாரா சாப்டர் 1 மூவி பார்த்தாச்சு ஒரு வழியா. படம் பார்க்கலாமா வேணாமா, ஓவர் ஹைப்டா, உண்மையிலே நல்லா இருக்கா, இந்த ரிவ்யூஸ்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன். அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் மீ, அதாவது எங்கள் 2 பேருக்குள்ள உள்ள கனெக்ஷன் நான் சொல்லிடுறேன். கன்னடா ஃபிலிம்ஸ் வந்து நான் பெருசாக பார்த்ததில்லை. என்னோடய 3rd and final year அந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ், ஏர்லியஸ்ட் ஃபிலிம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அது தியான்னு நினைக்கிறேன். அந்த தியா ஃபிலிம் ஒரு ட்ராஜிக் ஃபிலிம், ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம், கிரிப்பிங் ஃபிலிம், ஒரு ட்ராமடைசிங் ஃபிலிம். அது சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஏர்லியஸ்ட் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான் மோஸ்ட் லைக்லி. கேஜிஎஃபோட இம்பாக்ட் எல்லாருக்கும் சொல்ல தேவையில்ல. அது ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியை ஒரு பூஸ்ட் பண்ணுச்சு. அதோட மார்க்கெட் லெவலில் எங்கேயோ கொண்டு போச்சு, அட்டென்ஷனை கிராப் பண்ணுச்சு. அப்படி ஒரு படம் அது. கேஜிஎஃப் 1 and 2 ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டு, டெக்னிக்கலி விஷுவலி ஸ்பெக்டாகுலர் ஃபிலிமு. அதுக்கடுத்து சின்ன சின்ன நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருந்துச்சு, தியா இந்த மாதிரி படங்கள்லாம். அதில் அந்த காந்தாராவோட ரோல் வந்து நம்ம இக்னோரே பண்ணிட முடியாது. ஏன்னா காந்தாரா வந்து இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில், இந்த ஒரு இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்ற டெக்னாலஜி எங்கேயோ போன வேர்ல்டில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி டெல்லிங், அதுவும் இவ்வளோ எமோஷ்னலி இம்மர்சிவாக ஆடியன்ஸை கொண்டு போய் கனெக்ட் பண்ண வச்சு அவங்கள எமோட் பண்ண வைக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த படத்தில் இருந்துச்சு. அது ஒரு சிம்பிளி ஒரு எக்ஸ்ட்ரானரி அச்சீவ்மெண்ட்டாக. அந்த படத்தை நான் அன்ஃபார்ச்சுனேட்லி தேட்டரில் பார்க்கல. நான் நினச்சேன் அந்த படம் ஒரு ஹைப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவென்ச்சுவலி ஐ மிஸ்ட் அவுட் என்டையர்லி. ஸோ அதுக்கப்புறம் காந்தாருக்கு அப்புறம் திரும்ப கேஜிஎஃப் 2 இப்படி எக்கச்சக்கமான நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரில, கன்னடா ஃபிலிம்ஸ் நான் பார்த்த எல்லா படங்களும் ரொம்ப ஒரு எமோஷ்னலி இன்டென்ஸ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஈவன் சாப்பிட்டா சாகரிச்சா அந்த சைட் பி, நான் மேபி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த படமும் சரி, நான் சைட் ஏ பார்த்ததோட சரி சைட் பி பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக் ஃபிலிமு. இதெல்லாம் விட நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம் மறந்துட்டேன் சொல்ல, சார்லி 777 என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கன்னடா ஃபிலிம் டில் டேட். ஏன்னா அந்த படத்தோட என்ன சொல்கிறது, டைனமிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பியோர் லவ். அந்த டாக் ஒரு ஹியூமனுக்குள்ள லவ். அந்த படத்தை என்ன காசு கொடுத்தாலும் நான் திரும்ப பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ட்ராமாட்டிக் ஃபிலிம், பட் தி பெஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கன்னடா இண்டஸ்ட்ரி பர்சனலி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த காந்தாரா சாப்டர் 1 ஃபைனலி ரிலீஸ் ஆகிடுச்சு. தேட்டருக்கு போமா வேண்டாமா, இந்த டைம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ கிரிட்டிக்ஸோட பேசலாம் கேட்க வேணாம், நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா இடத்துலையும். ஸோ ஃபைனலி இந்த படம் பார்த்தாச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படின்றது ப்ரீக்வல். ஸோ அந்த சம்பவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த டைனமிக்ஸ் என்ன அப்படின்ற பேசுகிற படம் தான் இந்த படம். ஸோ காந்தாரா சாப்டர் 1 பேசிக்லி வந்து இது வந்து ஒரு ஜானருக்குள்ள நீங்கள் ஃபிட்டினே பண்ண முடியாது, ஒரு எக்ஸ்ட்ரானரி அச்சீவ்மெண்ட்டு. எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சுன்னா, திஸ் இஸ் வை ஐ கோ டு சினிமாஸ், அதாவது இதனால தான் நான் தியேட்டருக்குலாம் போகிறேன் போல் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப உள்ளேருந்து கொண்டு வந்துச்சு. அவ்வளோ ஒரு எமோஷ்னலி இன்வெஸ்ட் பண்ண வச்ச ஒரு ஃபிலிம் அது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, எஸ்பெஷலி த லாஸ்ட் ஆக்ட். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஏன் இன்னும் எமோஷ்னலாக இன்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு இன்டர்வல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்டர்வல் போர்ஷன்லேயே பைசா வசூல். சீரியஸாக அந்த டைகர் வச்சு நடக்கிற அந்த காட்சி அமைப்பாக இருக்கட்டும், அதை பில்ட் பண்ண வேயாக இருக்கட்டும், அதை எப்படிலாம் அவங்க ஹிண்ட் பண்ணாங்க, எப்படி நரேஷனை கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு போக்கிலேயே ரிஷப் ஷெட்டி ஜெயிச்சிட்டாரு. இங்கே நிறைய டேரக்டர் சுற்றிட்டு இருக்காங்க, ஷிட்டி டேரக்டர்ஸ்லாம், அதாவது ஒரு டெலிவிஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. மமதையில் அவங்க நினச்சிட்ருக்காங்க நான் கொடுக்குறது தான் கல் கிளாசிக் அப்படின்னு சொல்லி 2-3 ரெஃபரன்ஸ், டாரண்டினோ ரெஃபரன்ஸ்லாம் வச்ச பெரிய டேரக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு வரிசையில் இருக்கிற நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இப்படிப்பட்ட ஒரு ஒர்த் ஆன ஒரு டேரக்டர், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரைட்டிங் எழுதி, அதில் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு தெரியும், டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ரைட்டிங்கில் வந்து எஃபர்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட படம் தான் இந்த படம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக ஸ்லோமோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரும். இப்போது அந்த கேஜிஎஃப் ஃபார்முலாவே திரும்ப பண்ணிட்டு அரைச்சமாகவே அரைச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக ப்ராப்பராக எழுதப்பட்டிருக்கு கேரக்டர்ஸ்லாம். அந்த காட்சி அமைப்பும் சரி, அந்த செட் பீசஸ் செட் பண்ண விதமும் சரி, ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அதே சமயத்தில் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது, அதே சமயம் மாசாகவும் இருக்குது. அதுதான் அதோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆல் த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் ரியலி பிரில்லியன்ட். ஈவன் இந்த கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த தேரில் வர ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சரி ரொம்ப மெமரபிளான ஒரு ஃபைட் சீனாக இருந்துச்சு. இது ரொம்ப ரேர் திங். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் ரொம்ப மெமரியில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் சொல்லலாம். ஸோ இந்த கில்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மோரலஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸாக தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கோர் கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை விட்டு இந்த டீவியேட்டே ஆகலை. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுதான் இந்த படத்தோட ஒரு பேக் போனு. அந்த எலிமெண்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெய்ட்டிஸோட அந்த கனெக்ஷனாக இருக்கட்டும், அந்த மக்கள் வந்து எவ்வளோ பேஷனேட்டாக அந்த கடவுளை கும்பிட்றாங்க, இந்த மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த சகோதரத்துவம் எப்படி இருக்குது, அந்த காலத்தில் இந்த ராஜாஸ் வந்து எப்படி இருந்தாங்க, எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க மக்கள்ஸை,
அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த வணிகம் அப்படின்னு சொல்லி எவல்யூஷன் பற்றியும் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் சோஷியல் கமெண்ட்ரி ஃபில்மாகவும் இது பல இடங்களில் தெரியுது. சூப்பர். ரிஷப் ஷெட்டி ஒரு ஸ்மூத் ஆப்ரேட்டர், ஒரு மாயக்காரன் லிட்ரலி சொல்லப்போனால். மேபி அந்த தியேரி உண்மையாக போயான்னு தெரில, அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு பைசா வசூல் ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக ஆயிடுச்சு. இன்டர்வல் பிளாக் அந்த ஒரு ஆஃப்லேயே என்னோடய பசி தீர்ந்துச்சு நான் சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் ஒரு ஃபில்ம் மேக்கிங் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப செகண்ட் தாட்டோட தான் போனேன், டபுள் மைண்டடாக தான் போனேன் ஃபிலிமுக்கு. நல்லா இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த நிறைய ஒரு ஓவர் ஹைப்டு ஃபிலிம்ஸ் எல்லாமே டர்ன் அவுட் டு பி ரியலி ஆவரேஜ் ஃபிலிம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதராக கூட இருக்கலாம். லோக்கா படமும் சரி, இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரும் சரி, கிரிட்டிக்ஸால் ஓவர் ஹைப் பண்ணப்பட்டுச்சு, ஓவராக வித்துட்டு இருந்தாங்க கோவி. ஸோ அப்படி இந்த படமும் இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் போனேன். ஆனால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஐ ஆம் டன்ங்க சீரியஸ்லி. ஏன்னா வெரி ரேர்லி அந்த ஒரு பியோர் சினிமா, அந்த பியோர் பேஷனை ஒரு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த டைகர் சீக்வன்ஸ்லேயே கிடச்சிருச்சு. லாஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் எப்போ கிடச்சின்னு தெரில. மேபி மோஸ்ட் ப்ராப்ளி F1 அந்த ஃப்ளை சீக்வன்ஸில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த படத்தில் எப்படின்னா அந்த ஒரு டைகருக்கு வச்சு அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜிக்கலாகவும் ரொம்ப ஒரு டிவைனாகவும் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை அந்த படத்தை நம்ம இந்த வேர்ல்டே இல்லை சொல்லப்போனால் அப்படியே நம்மளை வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே ஒரு புல்லடிக்கிற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு ஆர்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதுவும் ஒரு நல்ல ஒரு கோர் கதையோட நல்ல ஒரு எலிமெண்ட்டோட வரதுன்றது ரொம்ப ரேரு. அந்த ஒரு ஆஸ்பெக்டாக நம்ம கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டியை பாராட்டி ஆகணும். ஸோ என்ன தான் நான் சொன்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் என்ன தான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் செகண்ட் ஹாஃபில் நான் டிசப்பாயிண்டேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ஹாஃப் இட் கெப்ட் ஆன் சர்விங் அஸ் வித் ஃபேன்சி ஃபேசினேட்டிங் திங்ஸ். சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபுமே. எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு மிட் பிளாக், ஒரு மிட் போர்ஷன் வரும், அதுலேயே ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு க்ரியேட் பண்ணுற ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் ட்விஸ்ட் ஒரு 1001 மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட். அது கண்டிப்பாக அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட்டுக்கு அப்புறமும் படம் கேரி அவுட் ஆகுது. எனக்கு அந்த தேர்ட் ஆக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம், அந்த செகண்ட் ஹாஃபோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்தளவுக்கு பெருசாக ஒரு மேஜிக்கலாவோ ஒரு சரியலாவோ தெரியல. பட் ஈவன் தோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு, கொஹரண்டாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஆடலாம் இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் ரஷ் பண்ணப்பட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த இடத்துல கொஞ்சம் ரைட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இட் வாஸ் நாட் அட் ஆல் டிசப்பாயிண்டிங். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் அந்த படத்தோட ஒரு வீக்கஸ்ட் செக்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த செக்மெண்ட்டே உங்களால் போர் அடிக்காமல் அந்த போர்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபிலிம் ஒரு இன்ஸ்டன்ட் சக்ஸஸ். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டு, ஃபேப்லஸ் ஃபிலிம். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேப்லஸ் ஃபிலிம். அந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற மார்க்ஸ் 8.75 out of 10.